உங்கள் மனம் கூட அப்படி தான். ஒரு ஃபோர்ஸு உங்களுக்குள்ள ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது, அது மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அது மாதிரி அது செஞ்சுங்க எடுக்கும், செஞ்சுக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு ரிதமாக நீங்கள் மணி வர தள்ளி நிற்பீங்க, வெளியேருந்து பார்த்தா நீங்கள் மணி தள்ளுற மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த ரிதம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், ஆனால் நினப்பு மட்டும் எங்கேயோ போயின்னு இருக்கும். ஏன் வருது அப்படின்னா, நீங்கள் உங்களை மதிக்கலை. யாரை மதிக்கலை? நீங்கள் உங்களை மதிக்கலை. பயிற்சி பண்ணும்போது நீங்கள் உங்களை மதிக்கலை. உங்கள் கூட நீங்கள் பேசும்போது நீங்கள் மதிப்பாக மிகுந்தவராக உங்களை நடத்தவே இல்லை. கண்ட நேரத்துக்கு பேசிக்கிறீங்க. கக்கா போகிறீங்க, கக்கா இருக்காமல் வேறு என்ன பேசிக்கிறீங்க. கக்கா சொல்லிட்டு என்னை வெளியே தள்ளுறான்னா திரும்ப தள்ளிட்டு திரும்ப உட்காந்துக்கிறீங்க. அதில் வர யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் பேசிட்டாரு, கக்கா போடுறீங்கன்னா ஒரு 60 நாச்சும் கால் நாச்சும் உட்காந்துருக்கோம். குடல்லேருந்து எல்லாம் ரீகலெக்ட் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுறீங்க நீங்கன்னா, அதுக்காக ஒரு டைம் எடுத்து செய்கிறீங்க. யாரோ சொல்லிட்டாங்களேன்ட்டு அந்த டைம் என்ன பண்ணுறதுன்னா உட்காந்துன்னு பேசிங்கிறது. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து போய் அங்கே உட்காந்து படிச்சுன்னு இருப்பாங்க. அப்போ கக்கா ஒழுங்காக போல். சாப்பாடு சாப்பிட்றீங்க, போட்டுக்கிறீங்க, டிவியும் வர, வேறு ஏதோ ஃபோன் வர. இப்போல்லாம் ஹோட்டல் போனவுடனே ஆர்டர் பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு ஒருத்தர் அது தமாசா இருந்தது. வடைக்கு பதில் வடையை சட்டியில் தொடுறது பதில் டீயில் தொட்டு சாப்பிட்றலாம் பார்த்துக்கிறேன் நான். இப்போ தொட்டு ஃபோனை பார்த்து ரொம்ப சீரியஸ் ஆகி அப்படியே தேடி இங்கே பார்த்துக்கினே, அதுவும் மெதுக்குது தானே, காஃபியில் டீயில் தொட்டு வடையை கேட்டேன். என்னங்கண்ணா வடையில் காஃபி தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தெரியுமா உங்களுக்குன்ட்டாரு. அப்படி தப்பு செஞ்சேன்னு சொல்ல அவரு.